ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீல் ப்ரிப்பரேஷன் வீடியோ தாங்க. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன ஹெல்த்தியான மீல் ப்ரிப்பரிங் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சேனலில் ஆல்ரெடி 2 மீல் ப்ரெப்பிங் வீடியோ இருக்குங்க. அதை காட்டிலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இது மாதிரி மீல் ப்ரெப்பிங் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் வெஜ் சாப்பிடுவாங்க, சில பேர் நான்வெஜ் கூட சாப்பிடுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது 2 குழம்பு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறத விட இது மாதிரி கிரேவி பேஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போடுவோமோ எல்லாத்தையுமே இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக சோம்பும் மிளகும் வந்து எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேங்க. மீதி எல்லாமே நான் பிரியாணி ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பட்டை, கிராம்பு, நட்சத்திர பூ, பிரியாணி எல்லாம், அந்த கடல் பாசி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு தெரிஞ்சால் கூட இந்த மாதிரி கிரேவி பேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து பன்னீர் கிரேவி செய்யலாம், அதுக்கப்புறம் பட்டாணி போட்டு செய்யலாம், அப்புறம் சிக்கன், எக்குன்னு என்ன வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து வெரைட்டியாக நம்ம வந்து கிரேவி செய்ய முடியும். இது போட்டு லைட்டாக வாசனை வந்த உடனே நம்ம இது கூட வந்து 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி வந்து மேக் பண்ணுறீங்களோ தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடயே 30 கிராம் அளவுக்கு பூண்டு, 30 கிராம் அளவுக்கு இஞ்சி ஈக்குவலாக. கிராம் கணக்கில் சொல்கிறதுனால எக்ஸாக்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கூட குறைய போனாலுமே வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வந்து கரெக்டாக தாங்க இருக்கும். இப்போ வந்து வெங்காயத்தோட கொஞ்சமாக வந்து தக்காளி அதிகமாக இருக்கும், 2 தக்காளி அதிகமாக வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா ரஃபாக சாப் பண்ணிவிட்டு உள்ளே அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கூடவே வந்து ஒரு 10-15 போல் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா அப்படி க்ரீமியாக இருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாகி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். அப்போ தான் ஜார் தூக்காமல் இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோணுங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சீரகம் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெப்பர் தூளும் போடணும். அளவுகளெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே அடுப்பை பற்ற வச்சு நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேம் ஆன்லேயே இருந்ததுன்னா எண்ணெய்க்குள்ளே அந்த மசாலா பொடியெலாம் போடும்போது தீஞ்சு போன மாதிரி ஆயிருங்க. அதுக்காக தான் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நல்லா ஸ்லோவ்லியே இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. நம்ம அப்பப்போ மட்டும் எடுத்து கிளறி விட்டால் போதும். ஹல்வா மாதிரி கிளறிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா வற்றி போய் இந்த அளவுக்கு ஊறுகாய் பதத்துக்கு வந்துருங்க. ஏர் டைட்டாக இருக்கிற கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 5 நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம அவ்வளோ நாள் வைக்க வேண்டியதில்லை, அப்பப்போ இது மாதிரி மட்டும் செஞ்சுக்கலாங்க. நம்ம செஞ்சு அந்த கிரேவி பேஸ் வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கிரேவி பேஸ்லேருந்து ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது அது கூடயே நான் வேக வச்ச சுண்டல் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் பன்னீர், பட்டாணி, அதுக்கப்புறம் மஷ்ரூம், சிக்கன், மட்டனோ இல்லை எக்குன்னு எது வேணாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி வந்து கிரேவி வந்து கொதிச்சங்காட்டி நல்லா டேஸ்டியாக தாங்க இருக்கும். கொதிக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிரேவி பேஸ் நீங்கள் எப்போவுமே செஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லலைங்க. இப்போ ஒரு கெஸ்ட் வராங்க அல்லது நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு மட்டும் இது மாதிரி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தான ரெசிபிங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து பூசணி விதை எடுத்துருக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு 5-6 முந்திரி, 5-6 பாதாம், அது கூடவே 5-6 பிஸ்தா எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பம்கின் சீட்டில் கூட இப்படிலாம் செய்யலாமான்னு தாங்க உங்களுக்கு டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் தோணும். இந்த பூசணி விதையில் தான் அதிக அளவில் மெக்னீசியம் இருக்குதுங்க. அதனால் இதை அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. பெரியவங்க நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். இது கூடயே முந்திரி பாதாம்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்ல குட் ஃபேட் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பஃப் ஆகி வந்திருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கூல் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இளஞ்சூட்டில் இருக்கும்போது அப்படியே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக இருந்தாலே எந்த ப்ராப்ளம் இல்லை. நமக்கு அரைப்பட்டு வரும்போது ஆயில் ரிலீஸ் ஆகணும், அதுதான் நமக்கு வேணும். லைட்டாக பவுட்ரி ஃபார்மில் வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு, கூடவே வந்து வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. 2 பல்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிருச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து இனிப்பு வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். இங்கே டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா தாங்க இருக்கும். 2 பல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் பால் எல்லாம் ஆயில் ஆட் பண்ணுவாங்க. அதை விடங்க நார்மல் தண்ணியே ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணும்போதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் 5 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே கிளாஸியாக கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே சாக்கோ ஸ்ப்ரெட்டுங்க. நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள் என்னென்ன இதில் வந்து பூசணி விதை, முந்திரி, பாதாம்னு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெட்லேயோ அல்லது வந்து சப்பாத்திலேயோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இவ்வளோ டேஸ்டியான சாக்லேட் ஸ்ப்ரெட்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டீங்க அப்படின்னா கடையில் வாங்கணும்னு தோணவே தோணுதுங்க. எதையுமே கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். நான் இதை வந்து 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணுவேங்க. ஆனால் டேஸ்ட் அதிகமாக இருக்கிறனால சீக்கிரமே மூஞ்சிரும்.
இனிப்புக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பழைய தழை, வேர் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ரஃப்பாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை துவையல்னா எல்லாத்துக்குமே அவ்வளோ பிடிக்குங்க. ஆனால் தினம் செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக இது மாதிரி வந்து தொக்கு செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்போலாம் எடுத்து போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் கடலைப்பருப்பு, கருப்புளுந்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 7 மிளகா எடுத்திருந்தேங்க. இதுவுமே காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இது நீங்கள் வேணால் கொஞ்சம் எச்சா எடுத்துக்கோங்க. எண்ணெயில் லைட்டாக இது மாதிரி கல்லுப்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிளகாயை தனியாக தாளிக்கும் போது வர அந்த காந்தாலம் வந்து வராது. ஓவராக நெடி அடிக்கிற மாதிரி இருக்கும்லங்க, அது கொஞ்சம் குறையும். அதுக்காக இது மாதிரி கல்லுப்பு போடுறது. லைட்டாக ரோஸ்ட் பண்ண உடனே எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இதே சூட்டில் வந்து அப்படியே வந்து கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மணத்துக்காக ஃப்ளேவருக்காக மட்டும் நான் 4, 5 புதினா இலையை ஆட் பண்ணுறேன். தலையை நீங்கள் ரொம்ப போட்டு வதக்கிடக்கூடாது. லைட்டாக சூட்டில் வதக்கும் போது அதுலேருந்து நீர் பிரிஞ்சு லைட்டாக சுருங்கி வருங்க. அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். புதினா இலைங்கிறது வந்து லைட்டாக மணத்துக்காக மட்டும் நம்ம போட்டுற வேண்டாங்க. நல்லா வதக்கிடும். பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. இதுவே போதுமானது. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூல் ஆனதுக்கப்புறம் வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் கூட பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சிருங்க. நைஸாக தான் அரைக்கணும் இல்லை, லைட்டாக குறகுறப்பாக இருந்தாலும் ஓகே. இப்போ ஆயில், கடுகு, வெள்ளுளுந்து எல்லாம் போட்டுட்டு நாம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கொத்தமல்லி தொக்குக்கு வந்து நீங்கள் எப்பவுமே வந்து கடலெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒருக்கா நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட் வந்து சூட்டான மாதிரி தெரியல. ஸோ கடலெண்ணெயே யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுங்களா, அதில் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அப்படியே எங்கே பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருச்சுன்னு. எண்ணெயுமே அது வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்குங்க. தொக்கு வந்து கரெக்டாக நமக்கு ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கிறேன். அது செஞ்ச பாத்திரத்தில் லைட்டாக ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கொஞ்சமாக சுடு சாதத்துக்குள்ளே நெய் விட்டு தொக்கை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீல் ப்ரெப்பிங் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மீல் ப்ரெப்பிங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்குமே இது ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு வச்சுருக்கிறேங்க. பொருள்லாம் எடுத்துகிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. 1 கப் பேரிச்சம்பழம், 1 கப் முந்திரி, பாதாம் இது 2லையுமே சுடுதண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் சாஃப்டாகி வந்துடுங்க. பாதாமில் ஈஸியாக தொல்லி எடுத்துடலாம். நம்ம காமனாக பண்ணுற மீல் ப்ரிப்பிங்கை விட அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி மீல் ப்ரிப்பிங் பண்ணணும்லங்க. அதுக்காக தான் இந்த பிளானு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தோலில் எடுத்து வச்சாச்சுங்களா, ஒரு மிக்சர் ஜாரில் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து மீதியெல்லாம் சாப்பிட்டோம். கொஞ்சோண்டு மட்டும் இது மாதிரி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம ஊறிச்சு வச்சுருக்கிற பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்பு சுவை வந்து நான் இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் இனிப்பு பத்தாத மாதிரி தாங்க இருந்தது. நீங்கள் இது கூட கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணலாம். சாக்லேட் ஃப்ளேவரில் வரும், இல்லை வெனிலா கூட ஆட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி ஏலக்காய் ஃப்ளேவர் தான் வேணும்னு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அரைச்சி வச்சிருக்கிறத ஐஸ்கிரீம் மோல்டில் இல்லைன்னா டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றி வச்சு ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக சக்கரவள்ளி கிழங்குலேருந்து பாப்சிக்கல்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுலேருந்து கூடவா ஐஸ்கிரீம் செய்வாங்க, நிஜமாவே ஆச்சரியமாக தாங்க இருந்தது. இன்ஸ்டாவில் இந்த ரெசிபி பார்த்தேன். நல்லா இருக்குமா, செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சூப்பராக இருந்தது. 1 வீக் வரைக்கும் டெய்லி ஒன்று எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பயப்படாமல் கொடுக்கலாங்க. எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான். தினமும் ஐஸ்கிரீம் கேட்டு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு வாரம் ஒருக்கா இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தினம் ஒன்று கொடுக்கலாங்க. இது சாக்லேட்டில் கோட் பண்ணிங்கன்னா சாக்கோபார் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணுறதுனால தாராளமாக 1 வீக் வரைக்கும் வச்சுருக்கலாங்க. சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த மீல் ப்ரிப்பிங். எப்பவுமே மீல் ப்ரிப்பிங்னா அதில் வந்து மாவு வந்து இல்லாமல் இருக்காதுங்க. வாரம் ஒருக்காவது மில்லட்ஸில் மாவு செய்யணும் அப்படிங்கிறக்காகவே வந்து மீல் ப்ரிப்பிங்கில் ஆட் பண்ணிடுவேன். 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை சோளம், 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எதில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுளுந்து எடுத்துருக்குறேங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா கழிஞ்சிட்டு நீங்கள் வந்து ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். பொட்டோட இருக்கிற உளுந்து எடுத்து அவ்வளோ நல்லதுங்க. காலையில் கழியும் போது கொஞ்சமாக அந்த பொட்டு போயிடும். மீதி இருந்தாலுமே வந்து உடம்புக்குள்ளே போகிறது ரொம்ப நல்லது தான் அது. உங்களுக்கு இந்த வெள்ளைச்சோளத்துக்கு பதிலாக சிகப்பு சோளம் கிடைச்சாலும் வந்து யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. அது இதை விட ரொம்ப ஹெல்த்தி. ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கழிஞ்சிடலாங்க. நான் இது மாதிரி மில்லட்ஸ்லாம் மாவாட்டி வச்சேன் அப்படின்னா வாரத்தில் முதல் 3 நாள்லேயே வந்து இதை காலி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம அரிசி பேட்டரில் ஆட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாவு யூஸ் பண்ணிக்குவோம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது ஒரு 2-3 நாள் நம்ம மில்லட்டில் செய்கிறோமோ அது மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இதை நைஸாக ஆட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உப்பு போட்டு புளிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மணி நேரத்தில் நமக்கு வந்து தோசையோ அல்லது பணியாரமோ சுடுறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சோள மாவு.
இந்த வீக்லி மீல் ப்ரிப்பை ரொம்ப ஹெல்த்தியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் புதுசா ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறேங்க. மைக்ரோ கிரீன்ஸ். இந்த வாரம் தான் முதல்ல இந்த வாரத்துக்கு தேவையான மைக்ரோ கிரீன்ஸ் வீட்லயே வளர்த்தலாம்னு சொல்லி போட்டிருந்தேன். பச்சைப்பயிறு, அப்புறம் கொள்ளு, அப்புறம் வெந்தயம் 3லயும் போட்டிருந்தேங்க. கீரைய விட மைக்ரோ கிரீன்ஸ்ல 40 மடங்கு சத்து அதிகமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மருந்தே வேண்டியதில்ல, மண்ணே வேண்டியது இல்லைங்க. ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்கிற அஞ்சரை பெட்டியிலிருந்து எடுத்து சில பொருளையே நமக்கு ஈஸியா மைக்ரோ கிரீன் வளர்த்திடலாம். இது எப்படி வளர்த்துறதுன்னு ஆல்ரெடி சில ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம கமிங் சாட்டர்டே மைக்ரோ கிரீன்ஸ் க்ரோ பண்றது எப்படிங்கிற தெளிவா ஒரு லாங் வீடியோ போடுறேங்க. இந்த மைக்ரோ கிரீன்ஸை எப்படிலாம் வளர்த்தலாம், என்னென்ன விதையிலிருந்து வளர்த்தலாம், எதுலேருந்து வளர்த்தக்கூடாது, எப்படிலாம் சாப்பிடணும், எதுலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த வீக்கான ஹெல்த்தி மீல் ப்ரிப்பிங் இதுதாங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு புதுமையாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம். ஹாப்பி மீல் ப்ரிப்பிங்.